பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுததில்ல. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுததில்ல. ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம், காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல. I am 8 years old. I live in Govjelivalayam. My father name is Mr. A. Palanichami. My mother name is Mrs. S. Pannamma. I studying 3rd standard. My school name is Diamond Jubilee Matriculation School. Maths is favorite subject. My hobbies dancing and coloring. I become a IAF officer. Thank you. நமது SPL வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க 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 மேலே வாங்க 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 வாங்க. இது என்ன திருப்பி பட்ஜெட் பற்றாக்குறையின் காரணமாக இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சரவணா அடுத்து பொன்னாட கேட்கக்கூடாது. சொந்த மண்ணிலே ஆர்கானிக் நிறைய சாதனைகளை செய்ய காத்திருக்கும் நமது பன்னீர் அவர்களை இப்பொழுது இது பாதி விஷயத்தை அவனே சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து குடும்பத்தை பற்றி சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நட்பு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அதுதான் நான் சொன்னேன். நான் பேசுகிறப்ப இங்கே வெங்கட் இருக்கணும்னு நான் அதுக்கு தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்னை போகணும். சென்னை போனால் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சென்னை போகணுன்னா வீட்டில் கேட்டால் காலேஜ் முடிக்கிறதே பெரிய விஷயம், நீ இதுக்கு மேலெல்லாம் செலவு பண்ண முடியாது. அதாவது நான் சொல்கிறது வந்து அங்கே போய் தங்குறதுக்கு கூட ஒரு 5000 ரூபாய் அந்த காலகட்டத்தில், 2000 அவ்வளோ கஷ்டம் இருக்கும். நான் கறிக்கட்டில் தான் வந்து உட்காந்துட்டு நானும் வெங்கடும் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கிறப்ப அன்னைக்கு கிழமை அன்னைக்கு நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்ககிட்ட இந்த இதை சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அவன் எதுவுமே சொல்லலை. பேச பேச வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாப்புல. அப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து நான் அங்கேயே உட்காந்துருந்தேன். பேசிகிட்டே இருந்தோம். என்னென்ன கதை பேசணுமோ எல்லாம் பேசிட்டு உட்காந்துருந்தோம். ஒரு 4 ஹவர்ஸ் அல்லது 5 ஹவர்ஸ் இருக்கும். அவன் பாட்டு கறி வெட்டி போட்டே இருப்பான், மணி வாங்கி இதில் போட்டே இருப்பான். அப்பப்போ எண்ணி பார்ப்பான், எதுக்குன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன். ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து ஒரு 5,000 சேர்ந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட. உடனே மாப்பிள்ளை இந்தா நீ கிளம்பு அப்படின்னா. ஸோ நட்பு அப்படிங்கிறது வந்து நான் ஏன் இதை இங்கே சொல்லிக்கிறேன்னா, நாம் இன்றைக்கி வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளோ புகழ் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு துளிக்கும் பின்னாடி ஒவ்வொரு நட்பு இருக்குது. இன்னும் பல நட்புகள் இருக்குது. இது மாதிரி இது வந்து ஆரம்பங்கிறதுனால தான் நான் வெங்கடு வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொன்னேன். இதுதான் ஆரம்பம். நான் சென்னை போகிறதுக்கு, என்னோடய வாழ்க்கையினுடைய முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு அந்த 5000 ரூபாய் இன்றைக்கி பெரிய விஷயம். அதுவும் ஒரு நான் தான் சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னா அது அந்த லீடருக்குரிய அந்த குணாதிசயம் எல்லாத்துக்கும் இருந்துடாது. அது இருந்திருக்கு. அதனால தான் அவன் அன்னைக்கும் SPL, இன்றைக்கும் அவன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் SPL தான். எங்களோட தலை சிறந்த நண்பன் அப்படின்னா வெங்கடு தான். எப்போ வேணாலும் மீட் பண்ண. என்றைக்குமே என் கூட இருக்கிற சின்னசாமி, மூர்த்தி, சின்னசாமி, அகெயின் 2 சின்னசாமிகளும், கணேஷ், பொன்னுச்சாமி, கதிர்வேல், இவங்க எல்லாருமே வந்து சின்ன NP சரவணன், எல்லாருமே சரவணன் மாமா எல்லாருமே வந்து என்னோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்க வீட்டில். எப்போவுமே எனக்கு ஒரு தோய்வு ஏற்படுறப்போ, ஒரு சங்கடம் ஏற்படுறப்போ இவங்க எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க.
தோள் தட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம மகேஷ் வந்து தவறுனப்போ சோர்வடைகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலைமை வந்ததுன்னா இவ்வளோ நண்பர்கள் இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. 60-70 பேருக்கு மேலே இப்போ கூடியிருக்கோம் இங்கே. ஒரு வார்த்தை, ஒரு கால், ஒரு 5 நிமிஷம் பேசுகிற பேச்சு உங்களை திசை மாற்றும். அது வந்து நட்புக்கு மட்டுமே அந்த பவர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நட்புக்கு மட்டும்தான் எதிர்பார்க்கிற ஒரு இது இல்லை. ஸோ அதனால் நம்ம நட்பு அப்படிங்கிறப்ப நம்ம எதிர்பார்ப்புன்னா பணம் காசு அப்படி இல்லை. அந்த தோள் தட்டி கொடுப்பாங்க, கள்ளங்கவடம் இல்லாத ஒரு தோலை தட்டி கொடுக்குற அந்த மனப்பான்மை நண்பர்களை தவிர வேறு யாருக்குமே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி வரும் என்றால் உறவினர்களுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும், ஃபேமிலியில் யார் வேணாலும், அது ஒரு சிறு சுயநலத்தோடு இருக்கும். பட் நட்புக்கு மட்டும்தான் அது இருக்காது. இதை சொல்லணும்னு தான் நினச்சேன். நான் வந்து கொங்கு இன்ஜினியரிங்கில் முடிச்சுட்டு சென்னையில் தான் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப். கதிர் கூடலாம் நான் நிறைய சென்னையில் இருந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் அவர் படிச்சுட்டு இருந்தார். அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு மூத்தவ இப்போ 11th படிக்கிறான், SSVM மேட்டுப்பாளையம். பையன் இளையவன், அவன் வந்து இப்போ 9th. என் ஒய்ஃப் ஒர்க்கிங், அவங்க வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எல்லோரும் இப்போ மேட்டுப்பாளையம் ஸ்கூல் SSVM நியர்பைங்கிறதுனால அங்கே மூவ் ஆகிட்டோம். நான் ஒர்க் பண்ணலை. இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய ஒர்க்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்ததுலேருந்து போதும் அப்படின்னு நிறுத்திட்டேன். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இது மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஜாலியாக இருக்கேன். மொத்தத்தில் ஃபேமிலியோட ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நண்பர்கள் யார் கூப்பிட்டாலும் என்னால் வர முடியுது. முக்கியமாக என்னோடய அம்மா அப்பா எந்த சந்தர்ப்பத்தில் எதுக்காக கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிற்க முடியுது. இதுதான் நான். இவ்வளோதான். மிக்க நன்றி. ஒவ்வொருவராக நேரம் இல்லை, வாங்க வேகமாக வாங்க. தம்பி, முதல்ல உங்கள் தண்டவாளம் தான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வணக்கம். என் பேர் செந்தில்குமார், ஃபர்ஸ்ட் குரூப், குருமந்தூர். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். புயல பிஸ்னஸ் தான். புயல கம்பெனி வச்சுருக்கிறேன். சேரி எம்ப்ராய்டரி. எதுக்காக ஸ்டேஷனு பிடிச்சி ஓட்டிடுவாங்க. இல்லை புயல வந்து ரா மெட்டீரியல் ஆந்திராவுக்கு நிறைய சப்ளை பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த கம்பெனியில் சப்ளை பண்ணிட்டு. எங்கே இருக்கிறீங்க? குருமந்தூர். ஃபேமிலி 2 பசங்க. ஒரு பையன் வந்து பிகாம் முடிச்சுட்டு சிஎஸ் பண்ணுறான். இன்னொரு பையன் 10th முடிச்சுட்டு 11th போயிருக்கான். பொண்ணுங்கள்லாம் நிறைய பேத்தி எடுத்துட்டீங்க. பொண்ணுக்கு தான் போட்டி. நானா சரவணா அப்படிங்கிறது தான். என்பி சரவணன் இல்லை, நம்ம சரவணன், கஸ்தூரி சரவணன். எங்க 2 பேருக்கு தான் போட்டி, யார் முதல் மருமகன் எடுக்கிறதுன்னு. நான் ஆல்ரெடி 3 பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறேன். பையன் வந்து ஒரு வருஷம் ஸ்கிப் பண்ணான்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருவேன். அவன் 3வது தான் படித்தான். மாமகன் தான். இல்லை மருமகன் எடுக்கிறதுல எனக்கு நம்ம கஸ்தூரி சரவணன் தான் போட்டி. அது அப்புறம் ஃபர்ஸ்ட் குரூப் இல்லை ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிற வசனம் நடந்த சார். ரைட், ஓகே, நன்றி. கொடுங்க. ஹலோ, ஒரு அப்புறாணி. உமா சொன்ன மாதிரி ஊரி கடையில அடிக்க மாட்டான். அது மாதிரிலாம் இல்லை. படித்தது கேல்சி ஸ்கூலு. நாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே வந்து நாம் சேட் பண்ணுறத டெய்லி கேட்பான். கேட்டு நல்லா இருக்குதுங்க அப்படின்பா. அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நம்ம கோ எஜுகேஷன் படித்ததுனால நாம் இப்படி பேசுகிறோம். அவங்க கேல்சி ஸ்கூல் படித்ததுனால அவளுக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நன்றி 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 நன்றி. அடுத்ததாக உமா கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ராஜேந்திரன் தயாராக இருக்கவும். உடனே வந்துருங்க, அப்படியே டைம் இல்லை. அப்புறம் வந்து உட்காருங்க கண்ணா. அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய பெயர் உமாபதி, ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் படித்தேன். இப்பொழுது MSc BEd முடித்து ஆதியூர் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றிருக்கிறேன். இப்போ நான் இருக்கிறது கோபியில். எனக்கு 2 பசங்க. ஒரு பையன் 10ஆம் வகுப்பு படிக்கிறாப்படி, இன்னொரு பையன் 8ஆம் வகுப்பு. வீட்டில் வந்து லெக்சரர் ஒர்க் பண்ணுறாப்படி. MCS, MCom, MPhil நிறைய ஒரு முளத்துக்கே படிச்சு வச்சுக்கிறாப்படி. நாம அந்த அளவுக்கு எப்படி உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க? ஆசிரியர் அப்படி. ஆசிரியர் ஒரு தகுதியில். ரைட், நன்றி. ஆமா, இந்த விழாவை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் முன்னாள் நின்ற ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்துக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அப்புறம் கேர்ள்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நைட்டு 12 1 மணி செல் எடுத்து பார்த்தா மெசேஜ் ஓடிட்டு இருக்கு. காலை 4 மணிக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரெடி வரைக்கும் போட்டு எல்லாத்தையுமே அந்த ஒருங்கிணைத்து இந்த விழாவை மிக சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் கவிதை சொல்றீங்க. ஒரு பாரதியார் மாதிரி மேக்கப் போட்டார்னா நாமெல்லாம் பாரதியார் பார்த்ததில்ல. இவர் மேக்கப் போட்டார்னா பாரதியார் மாதிரி இருப்பார். உங்கள் ஃபோட்டோ வந்து அந்த குரூப்பில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முடிஞ்ச 2 வரி அவனாசிக்கு வந்து கின்னஸ் சாதனை இருந்துச்சு. அந்த போட்டியில் வந்து தொடர்ந்து 21 மணி நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டேன். அதில் பாரதியாருக்கு போட்டு 5 நிமிஷம் பண்ணேன். அந்த உலக சாதனையில் என்னுடைய பேரும் அதில் வந்திருக்குது அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அவனாசியில் நடந்துச்சு. ஒரு 2 லைன் காக்கை சிறையில் இல்லை யாரும் பேச மாட்டாங்க சாமி. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது முன்னாடி, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது முன்னாடி, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் வளர்த்து சிறந்தது முன்னாடி, இதனை வந்தனை கூறி மனத்தில் நிறுத்தி வாயுற வாழ்த்தியனோ, இதனை வந்தே மாதரம் என்று வாழ்த்தி வணங்கினோ. எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமைமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிட என்னாலோ. நன்றி. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. அடுத்ததாக இளம் வயது பாலகன். கலந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸுகள் அனைவருக்கும் நன்றி. இந்த அரங்கினை ஏற்பாடு செய்து உதவியாக இருந்த நம் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நம்பியூர் 2 வீலர் பைக் ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறேன். இது என்னோட ஒரு பொண்ணு ஒரு பையனுங்க. இங்கே பையன் பிடெக் ஐடி, பொண்ணு +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டான். வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, இது தவிர ஆலயம் பள்ளியினோட சேர் ஹோல்டருங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ. பண்டித் அவர்கள் மேடைக்கு வரவும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கைதட்டல். விவசாயி, தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு படைக்கின்ற ஈசனாக விளங்கும் நமது விஜயகுமார் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன். நண்பர்களுக்கு வணக்கம். விஸ்வம் சொல்கிற மாதிரி பெரிய இதெல்லாம் நான் இல்லை, எளிய விவசாயி, அவ்வளோதான். இதில் வந்து லட்சக்கணக்கான பேருக்கு சோறு போடுறது இதுங்கிறதெல்லாம் வந்து இது இல்லை. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், கல்யாணம், ஹவுஸ் ஒய்ஃபு, விவசாயம் தான் இடையோடு சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நன்றி. கருப்பண்ண சாமியாக நம்மிலிருந்து ஒருவர் எல்லையை காக்கும் எல்லை சாமியாக இராணுவத்தில் பணியாற்றி தற்போது விஆர்எஸ்எல் வந்திருக்கும் நம்முடைய ராசு கவுண்டர் அவர்களுக்கு இப்பொழுது அவரது உரையை ஆற்றுவார். இப்பொழுது நமது பன்னீர் அவர்கள் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். ஆனால் நீங்கள் அப்படியே வாங்க, கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லா இருக்கு. சேர் வச்சுனேன். நன்றி. கைதல் கொடுக்க ராணுவத்தில் வந்திருக்காரு. நம்மோட படிச்சோன்னா ஒரே ஒரு ராணுவ வீரர் தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் எது பேசுறது என்ன பேசுறதுன்னே தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மேடை ஏறி பேச வந்தது. நான் வந்து 1993-94 இங்கே முடிச்சுட்டு வந்தேன். +1 வந்து சயின்ஸ் குரூப் ஜாயின் பண்ணி ஹோட்டலுக்கு முன்னாடியே நான் வெளியே போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலையாக இருந்து வீட்டில் இருந்து அப்புறம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணேன். 2002 டிசம்பர் 20 ஜாயின் பண்ணி 2023 செப்டம்பர் 30 விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்தேன். இந்த மாதம் தான் பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏதோ பரவாயில்ல. இந்த அளவுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. பையன் பின்னாடி நிற்கிறவள். பையன் ஒன்று பொண்ணுன்னு நல்லா வீட்டோட இப்போதைக்கு தோட்டத்தோடு இருக்கிறேன். வேற என்ன சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல. 20 வருஷம் சர்வீஸ் முடிச்சு வந்திருக்கிறேன். கார்கில் இல்லை, நான் கார்கில் 99 தான் நடந்தது. நான் 2002 ஜாயின் பண்ணேன். நன்றி நன்றி. ராசா கவுண்டர் வந்து நம்ம இந்திய எல்லையில் எல்லா எல்லைகள்லையுமே வந்து எல்லை பாதுகாப்பு படையில் இருந்திருக்காரு. பி ப்ரௌட் ஆஃப் யூ ராசா கவுண்டர். தெரியும், பெண்கள் எல்லாருமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு வான்னு சொல்லி எல்லாம் சந்தோஷமாக அனுப்பிச்சிருக்காங்க.
ஆனால் ஆண்களை வந்து அவருடைய மனைவிகள் அதிக பேரில் அனுப்ப முடியவில்லை. சரியா? ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஜாலியாக பேசினாங்க, துறை வந்து 21 சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு. சரி, அது மாதிரி அந்த பெண்களுக்கு வந்து நிறைய பழைய நினைவுகள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறதில்ல. எங்களை விட எங்கள் மனைவியில் தான் 21 எப்போ வரும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கதிரோட அடிக்கடி சொன்னா அப்படி என்னையெல்லாம் விடுவாங்களா இல்லையான்னு தெரில அப்படின்னு. அப்படி அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. சுதந்திரம் கொடுத்துருக்குறோம், இன்றைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம், அப்பவும் கொடுத்தோம். நம்ம செட்டு மட்டும்தான் அந்தளவுக்கு, அதுக்கு முன்ன செட்டு பற்றி தெரியாது நம்மளுக்கு. பட் நம்ம செட்டில் வந்து படிக்கிற காலத்தில் அனைவருமே பெண்களுக்கு மிக பாதுகாப்பான ஒரு ஆளத்தை எல்லாருமே இருந்திருக்கிறோம். இப்போ அலமேலு மங்கை 3rd மேக்ஸ், அவ்வளோதானே. எனக்கு ஒரு பொண்ணு, சார் கொஞ்சம் வெளியில் இருக்காங்க. இந்த ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெண்களை நிச்சயமாக என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியுது, நம்ம பாய்ஸை மட்டும் கொஞ்சம் முடியல. எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி ஃபர்தராக நீங்கள் எப்போ நீங்கள் ஆர்கனைஸ் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் இண்டிவிஜுவலாக செல்ஃப் டெசிஷன் எடுக்கிற ஏஜுக்கு வந்துட்டோம் லேடிஸ். அதனால் நீங்கள் என்ன மாதிரி பண்ணினாலும் நாங்கள் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் தருவோம். மாப்பிள்ளை தசரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தம்பி சரவணா. அனைவருக்கும் வணக்கம். ராமன் 3rd ஹிஸ்ட்ரிங்க. கோயம்புத்தூரில் வந்து சீனிவாசா டெக்ஸ்டைல் எக்யூப்மெண்ட் கம்பெனி. நீ ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்கீங்க, எப்படி சேமி? 2 பசங்க வந்தது லேட், இது 9 மணிக்கு வரணும். 12th படிக்கிறான், ஒரு பையன் 8th படிக்கிறான். அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுமதி, 2nd குரூப். நான் திருப்பூரில் இருக்கிறேங்க. நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். இப்போ வந்து என் பொண்ணு 10th இருக்கேங்க. இந்த மாதிரி நம்மளோட ரீயூனியன் அரேஞ்ச் பண்ண நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் அதர்ஸ் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் நன்றி. தேங்க்யூ. கைதட்டுங்க. கைதட்டுற பழக்கம் ரொம்ப கம்மியாச்சு. வாத்தியார் பேசும்போது நீங்கள் யாரும் கைதட்டல. வந்துட்டியா? அது ரெடியாக தான் இருக்கா? அப்படி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கதிர்வேல், 1st குரூப். இப்போதைக்கு நான் திருப்பூரில் இருக்கேன். இங்கே 12th முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ இன்ஜினியரிங் MBA முடிச்சுட்டு ஒரு ஐடியில் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ திருப்பூரில் ஒரு 8 இயர்ஸாக கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேசணும்னு தோணுது. பட்டு நேரம் பற்றாக்குறை காரணமாக அடுத்தவங்களுக்கு வழி வரணும் அப்படின்ட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. அனந்தநாயகி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நம்முடைய பேசு. அனைத்து நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். அப்புறம் எனக்கு மேடையிலலாம் பேச வராதுப்பா. உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே பெரியவங்களாயிட்டாங்க. பெரிய பையனுக்கு கல்யாணம். ஆமாம், அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தனித்தனியாக பத்திரிக்கை வைக்க முடியாதுப்பா, அதனால எல்லாரும் கண்டிப்பாக வரணும். மறக்காம மொய்யோடு வந்துருங்க. உங்களோட வாழ்த்துக்களோட வாங்கப்பா போதும். அப்புறம் இந்த மீட் பண்ணதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் விசேஷம் எல்லாரும் கலந்துக்குவோம். ஆமாப்பா, எல்லாரும் வரணும் கண்டிப்பா. கல்யாணத்துல ஒரு அலப்பறை பண்ணிடுவோம். டேட் செப்டம்பர் 8பா, 7, 8. 7ஆம் தேதி நைட் வந்துருங்க. ரிசப்ஷன் வந்துருங்க. செப்டம்பர் 7 ரிசப்ஷன் போட்டு விட்றேன். இன்விடேஷன் போட்டு விட்றேன்ப்பா. இதே மாதிரி எல்லாரும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனை ஒரு இன்விடேஷனை வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலே நம்ம நேரில் கூப்பிட்டு தான் நினச்சி எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருனாலையும் தனித்தனியாக எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டு இருக்கிறதுங்கிறது முடியாது. அந்த டைமில் நமக்கு ரிலேட்டிவ்க்கு இன்விடேஷன் கொடுக்குறக்கே மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். நம்ம அப்படி நினைக்க வேண்டாம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நினச்சி நம்ம எல்லாரும் கலந்துக்குவோம். ஒரு பாட்டு பாடிக்கிறேன்ப்பா, யாரும் சிரிச்சிடாதீங்க. உண்மையிலேயே திறமையை வெளிப்படுத்துவதற்கான மேடை. அனிதா இப்போ ஒரு நடனமும் ஆடுவார். ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது ஆடிக்கொண்டே பாடுவார் அனிதா அவர்கள். ஏமா போயமாமா இங்கிலீஷ் போயம் பாடுறாங்க.
இல்லை நாங்கள் நட்பை படித்தோம் சின்ன வயசுல நாங்கள் அழுததில்ல ஒன்று ஒன்றா சேர்ந்து சிரித்தோம் காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்லை தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லை என் நண்பனை போல யாரும் இல்லை இந்த பூமியில சூப்பர் சூப்பர் அனிதா. இந்த பூமியில ஜாதி இல்லை பேதம் இல்லை நட்புக்குள்ள என் நண்பன் இருக்கிற வரையில எந்த கவலை இல்லை. அவ்வளோதான்ப்பா. சூப்பர் 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 அனிதா. சூப்பர் சூப்பர். நிறைய பேர் ஸ்டேஜில் வந்து பேசுறதுக்கே பயப்படுறீங்க, ஆனால் அழகான முறையில். வணக்கம்ப்பா. நான் தெய்வானப்பா. 12வதோடய என்னுடைய படிப்பு முடிஞ்சுது. மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. என்னுடைய பையன் பெரியவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், சின்னவன் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளிநாட்டில் வேலையில் இருக்கா அப்படிப்பா. அவ்வளோதான் பேர். நானும் என் வீட்டுக்காரரும் மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். எஸ் சித்ரா. நன்றி நன்றி. சபரிமணி தேவி மேடைக்கு வரவும். நான் என் பேர் எஸ் சித்ரா. நான் ஃபஸ்ட் குரூப்பில் பேக்ஸில் இங்கே படித்தேன். இப்போது இங்கே வந்து எல்லாரையும் பார்க்கும்போது நிறைய பேர் உண்மையாகவே நம்ம எல்லாம் ஒன்றா தான் படித்தோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட ஃபேஸ் தெரியவே இல்லை. 94, 95 இங்கே வரும்போது எப்படி இருந்தமோ அதே ஃபீலிங் இருக்குது இப்போயும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். இப்போது டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் பொள்ளாச்சியில் இருக்கிறேன். அங்கே வந்து நான் வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கேன். நான் இருக்கிறது உடுமல்பேட்டை. எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். சபரிமணி தேவி அவர்கள் சித்ராவுக்கு பொண்ணு. அடுத்து டி செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நான் ஏன்னா +1 படித்தேன், +2ல் டிஸ்கன்யூ பண்ணிட்டு போயிட்டேன். அதில் அப்படியே ட்ராக் மாறி போச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட அப்படியே போயாச்சு. ஓகே, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். என்னோட பேர் செந்தில்குமார். நான் ஆக்சுவலாக 9th, 10th, +1, +2 டிஸ்கன்யூ இங்கே இந்த ஸ்கூலில். ஆல்மோஸ்ட் என்னோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பூரில் 99ல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் திருப்பூரில் தான் இருக்கேன். என்னோட ஒய்ஃப் எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க. ப்ளஸ் எனக்கு 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு இப்போ தான் +2 முடிச்சிருக்கா, கவுன்சிலிங்காக வெயிட்டிங். ஸோ காலேஜ் போக போகிறாங்க. 2வது பொண்ணு 7th படிச்சிருக்கா. ஸோ இதான் என்னோடய ஃபேமிலி பற்றி. ஸோ ரியலி நான் எனக்கு இந்த இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் வந்து ஜென்ஸ் மட்டும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் நான் வர முடியல. பட் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட என்ன சொல்கிறது, நான் இன்வால்மெண்ட் அதில் காமிச்சிக்கல நம்ம குரூப்பில். பட் ஸ்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ரியலி. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த கால ஞாபகங்கள் அப்படியே வருது. ப்ளஸ் என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு ரீகால் பண்ண முடியுது. ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சி. அதுலேயும் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதனால் இந்த குரூப்பை நம்ம விஸ்வா சொன்ன மாதிரி இந்த குரூப் அப்படியே இன்றைக்கோட விட்டுட்டு நாளிலேருந்து எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவோம். பட் இருந்தாலும் அதை கன்டினியூ பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, இந்த ரீயூனியனுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா இது வந்து எங்கேயோ நம்ம சினிமாவில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் பண்ணோம் இதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து மீட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை நம்ம மறுபடியும் மேபி இயர் டு இயர் பண்ணலாம். இந்த இயர் டு இயர் ஓகே, ஏதோ கமெண்ட் சொல்கிறீங்க, பரவாயில்ல சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த விஷயம் ஒரு நல்லதாக இருக்கணும். நாம் இதை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்கப்போன விஷயமா இருந்தாலும் என்னோட பங்கு அதில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. சிறப்புரையாற்ற வருகிறேன். அடுத்ததாக நமது ஜாமீன் எல்ஐசி ஜாமீன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு முன்புறம் வரவும். சின்னசாமி சாப்பிட்டீங்கன்னா டயர்ட் ஆகி போயிருவீங்க, அதனால ஃப்ரெஷ்ஷா சின்னசாமியோட முடிச்சுக்கலாம். சின்னசாமி பேசி முடிச்சிட்டு லஞ்ச் தயாரா இருக்குன்னு நினைக்கிறேன். கேகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்சி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். என்னோட பேர் வந்து கே உமா மகேஸ்வரி. என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கார். எனக்கு ஒரு சன் ஒரு டாட்டர். சன் வந்து இதில் டாடா எல்எக்ஸியில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ தான் குமரகுரு காலேஜில் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி 1 இயர் ஆச்சு. பொண்ணு வந்து சாகர் அகாடமியில் +2 படிக்கிறான். ஓகேடா, பை. தேங்க்யூ உமா. அடுத்து ப்ளீஸ் வாங்கப்பா, அப்போ டயர்ட் ஆகி போயிரு. நன்றி. உமா அவர்களுடைய தேன் குரலோடு மதிய உணவு இடைவேளை விடப்படுகிறது. அதுக்கு முன்னதாக இன்னும் ஒரு தேன் உங்களுடன் பேச விரும்புகிறது. நம்முடைய இந்த நிகழ்ச்சியை மாணவிகள் தரப்பிலிருந்து சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு கொடுத்த இன்றும்
16 வயது இளம் மங்கையாக விளங்கி இது ரொம்ப முக்கியம். நம்முடைய அன்பு சகோதரி உமா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார்கள். அன்பு சகோதரி. தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய், நான் ஆர் உமா மகேஸ்வரி. நான் பியூட்டிஷியன். ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. எனக்கு 2 பொண்ணு. பெரிய பொண்ணு பிஃபார்ம் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கான் ஈரோடு வெள்ளாளர் காலேஜில். சின்ன பொண்ணு ஏஎம்எல் பண்ணுறான் கேபிஆர் காலேஜில். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆரம்பத்துலேயே பேசிட்டேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் பார்க்குறக்கு. தேங்க்யூ. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் ஜென்ஸ் எல்லாம் பசங்களாம் மீட் பண்ணப்போ கேட்டிருந்தேன், நீங்கள் மட்டும் மீட் பண்ணியிருக்கீங்க எங்களையெல்லாம் கூப்பிடல அப்படின்னு. அப்போயே சொன்னாங்க நீங்கள்லாம் லேடிஸ் எல்லாம் கலந்துக்குவீங்களா இல்லையான்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி நம்மளுக்கு சீனியர் பேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தோம். நம்ம ஃப்ரெண்டு கற்பக சுந்தரி, இங்கே கற்பகா வந்திருந்தா வீட்டுக்கு. அவள் தான் சொன்னான், உமா நம்ம பேட்ச் நம்மளும் பண்ணலாமா அப்படின்னு. ஆக்சுவலாக நானும் நினச்சேன், சரி அதை அப்போயே விட்டுட்டேன். அவள் வந்து ஆரம்பிச்சதே சரி இதை விடக்கூடாது. அப்போவே வந்து நான் கஸ்தூரிக்கு ஃபோன் பண்ணேன். கஸ்தூரி எங்கே இருக்கா? கஸ்தூரிக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன். அடுத்தது நம்ம கேகே சின்னசாமி கூப்பிட்டேன். அடுத்தது நம்ம ஃபஸ்ட் குரூப் சின்னசாமி கூப்பிட்டேன். இவங்க நம்பர் தான் எங்கிட்ட இருந்துச்சு. எல்லாம் சரி உமா நீ நம்பர் கலெக்ட் பண்ணி நம்ம எல்லாம் வந்து மீட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி மத்தியானமே கஸ்தூரி வீட்டுக்காரர் சரவணன் அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அதெல்லாம் முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரி சரவணன் தான். 2 சரவணன் இருக்கிறாடி, கஸ்தூரி சரவணன் தீபா சரவணன். அதனால கஸ்தூரி சரவணன். அவர் கால் பண்ணார், நீங்கள் நம்பர் கலெக்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது வந்து வெங்கடனா அவர் வந்து நம்ம ஸ்கூல் அட்டண்டன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்து நம்பரையும் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. நேம் பார்த்து ஒருத்தர் எந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா அதுக்கு இதான் வந்து யார் அந்தந்த ஊர்லேருந்து வந்தாங்க. மேக்ஸிமம் ஜென்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப் ஃபார்மாக தான் இருக்காங்க. அதனால் அப்படியே இது பண்ணோம். அப்புறம் எனக்கு செகண்ட் குரூப் சுமதி ரொம்ப ஹெல்ப் பண்ண. அப்படி நம்பர் நிறைய பிடிச்சி கொடுத்தா. அப்படி நம்ம பாரதி ராஜா ஹெல்ப் பண்ண. அப்படி எனக்கு நிறைய நம்பர் வாங்கி கொடுத்தா. அப்படி அந்த மாதிரி நான் மட்டும் இதில் வந்து இது பண்ணல, எனக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்தோட உதவினால தான் நம்ம இன்றைக்கெல்லாம் சந்திக்க முடிஞ்சுது. இந்த சந்திப்பு இதோடு முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 1 year or 2 years ஒன்ஸாவது நம்ம மீண்டும் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சந்திப்பு தொடரணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் சரி, நம்ம பொண்ணு பசங்களுக்கு மேரேஜ் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நேரில் வந்து அழைக்கலினாலும் பரவாயில்ல, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இன்வைட் பண்ணால் கூட நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக நினச்சி எல்லோரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இது என் வீட்டு ஃபங்க்ஷனுக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லாத்து வீட்டு ஃபங்க்ஷனுக்காக தான் கேட்குறேன். அவங்கவுங்க எல்லாருமே நேரில் போய் யாரும் எல்லாத்தையும் அந்த டைமில் இன்வைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து அட்ரஸ் வந்து கற்பக சுந்தரி வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கா. கற்பகாட்ட கொடுத்துருங்க, அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. நேரில் வர முடிங்கிறவங்களுக்கு நேரில் வர முடிஞ்சால் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுவே நேரில் கூப்பிட்டதான்னு நினச்சி எல்லோரும் கலந்துக்குவோம். என்னை வந்து கூப்பிடல தனியாக இன்வைட் பண்ணேன்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஒரு ஃபேமிலி. நம்ம எல்லாம் இப்போ ஃபேமிலியாக இருக்கோம். எல்லோரும் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி பார்க்குற ஒரு விசுவாசம் இல்லை. எனக்கு ஸ்கூலுக்கு உள்ள வரையிலேயே தொப்பின்னு பேர் வேண்டது இவர் தான். தொப்பி வந்துருச்சு அப்படின்பாரு. அந்த நேம் இன்னும் எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்காங்க. நிறையா பேர் என்ன சொல்லிட்டாங்க. குறிப்பாக பாரதி ராஜா சொன்னா, அப்படி உமா ஃபங்க்ஷனுக்கு வரையில நீ ஒரு தொப்பி எப்படியாவது வாங்கி வச்சுட்டு வந்துரு, உன்னோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கே அதுதான் அப்படின்னு. அப்படி அதிகமாக முடி கலைஞ்சது நம்ம 2 பேத்துக்கு தான். அதனால வந்து இது வந்து இதோட முடிச்சுக்காம அப்புறம் வந்து குரூப்லேயே இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் என்ன இது வந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனைனா நம்ம வந்து விட்டுட்டு போயிடுவோமா அந்த மாதிரி நினச்சிட்டு எந்த ஒரு மன சங்கடம்னாலும் பரவாயில்ல, சைலண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, குரூப் விட்டு யாரும் விலகாதீங்க. இது இப்படியே கண்டினியூ ஆகணும்னு நான் நினைக்கிறேன். தொடரணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட இப்போ எல்லாத்த நம்பரும் இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம வந்து மீட் பண்ண முடியலனாலும் இனி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years ஒன்ஸ் எல்லோரும் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி உமா அவர்களே. அடுத்ததாக கற்பக சுந்தரி அவர் பசியாக இருக்கிறனால பேசிட்டு போயிருந்தார். அவர் இப்பொழுது உங்களுக்கு சின்ன உரை. நான் கற்பக சுந்தரி, ஃபர்ஸ்ட் குரூப், திருப்பூரில் இருக்கேன்ப்பா.
என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு சிஏ பண்ணுறா, பையன் வந்து +2 படிக்கிறா. நம்ம சந்திப்பை ஏற்பாடு செஞ்ச நம்ம நண்பர்கள் குழு அனைவருக்கும், குறிப்பாக உமா, மோகனசுந்தரம், பன்னீர்செல்வம், கதிர்வேல் எல்லாத்துக்கும் ஆமாப்பா, நானும் மோகன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. சரவணன் விட்டுட்டேன். சரவணன், கஸ்தூரி, சரவணன், தீபா எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்ப்பா. அப்புறம் நம்மளோட நட்பு வந்து என்னைக்கும் இதே போல் தொடரணும். குடும்ப நிகழ்ச்சி அனைத்துக்கும் வந்து நம்மளை வந்து எல்லாத்துக்கும் கூப்பிடணும்னு நல்லா நினைக்காதீங்க. குரூப்பில் வந்து மெசேஜ் போடுங்க, எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். நம்ம நட்பு என்னைக்கும் தொடரணும். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து வந்து கேன்வாஸ் அங்கே இருக்குது, சாப்பாடு இங்கே இருக்குது. லேடிஸு வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அடுத்து ஜென்ஸு சுகர் பேஷண்ட் கிருபாரன் ஃபஸ்ட்டு நல்லா போய் எல்லோரும் சாப்பிட்ருங்க. அப்புறம் முடிஞ்சதும் அரை மணி நேரத்தில் திரும்பவும், ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம், அரை மணி நேரத்தில் திரும்ப வேணாம். நிறைய பேர் இன்னும் அறிமுகமாக வேண்டியது இருக்குது. அதே போல் பள்ளிக்கு வந்து முகப்புக்கு வந்து ஒரு அருமையான ஒரு இது கேட்டு யோசனை சொல்லியிருக்காங்க ஆசிரியர். நிச்சயமாக நம்முடைய எல்லோரும் கலந்துட்டு அது முன்னால் இருக்கிறது நம்ம பண்ணி கொடுக்குறது நமக்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு லக்கு. அதில் 94, 95 போட்டு அது ஒரு செட்டுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். நன்றி. அடுத்ததாக மதிய உணவிட முடிந்து மீண்டும் தொடங்கும். நன்றி, வணக்கம், நன்றி.